أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏக இறைவனால் புனிதமாக ஆக்கப்பட்டிருக்கிற ஜும்மா தினத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் முதல் வசந்தமும் முஸ்லிம்களின் முரண்பட்ட செயல்களும் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைக்கு நம்முடைய சமுதாய மக்கள் குறிப்பிட்ட சில மாதங்களில் செய்யக்கூடிய மார்க்கத்திற்கு விரோதமான சில காரியங்களை குறித்துத்தான் உங்களுக்கு மத்தியில் நாம் நினைவுபடுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். முதல் வசந்தம் என்பதை அரபியில் ஒரு மாதத்தினுடைய பெயராக வைத்திருக்கிறார்கள். அரபி மாதங்களில் மூன்றாவது மாதமாக நாம் இப்போது இருக்கிற இந்த மாதம் ரப்பியுல் அவ்வல் என்கிற மாதம். ரப்பியுல் என்ற இந்த வார்த்தை வசந்தத்தை குறிக்கிற வார்த்தை. அவ்வல் என்றால் முதன்மையான வசந்தம். இதற்கு அடுத்த மாதம் ரப்பியுல் ஆஹிர், வசந்தத்தினுடைய இறுதி என்று. இது கால பொழுதுகளை வைத்து வைக்கப்பட்ட பேர் கிடையாது. நீங்கள் அரபு மாதங்களுக்கும் ஏனைய மாதங்களுக்கும் உள்ள வேறுபாட்டை பார்க்கலாம். ஏனைய மாதங்கள்ல மே மாச வெயில்னா அது மே மாசம் வருஷா வெயில் அடிக்கும். ஒரு குறிப்பிட்ட செப்டம்பர் மாதத்தில் மழை என்றால் அது வருடா வருடம் செப்டம்பர் மாதத்தில் மழை, டிசம்பர் மாதத்தில் பனி குளிர் என்பது இருக்கும். இப்ப வசந்த காலம்னா இந்த மாசத்துல வசந்தமாக இருக்குமா என்று கேட்டால், பிறை அடிப்படையிலான இந்த மாதங்கள் வருடத்தில் சுற்றி கொண்டே வரும்போது எல்லா மாதத்திலும் இது இருக்கும். ஒவ்வொரு மாதங்களுக்கும் இது மாறிக்கொண்டே இருக்கும். இப்ப இந்த ஆண்டு ரப்பியுல் அவ்வல் என்கிற இந்த மாதம் இந்த குறிப்பிட்ட இந்த ஆகஸ்டினுடைய இறுதி செப்டம்பரினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறது. இன்னொரு 10 வருஷம் நீங்க கழிச்சு பாத்தீங்கன்னா அது மார்ச் மாசத்துல இருக்கும். அடுத்த ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அடுத்து டிசம்பர்ல வரும். அது ரப்பியுல் அவ்வல் என்பது காலத்தை வைத்தது பெயர் வைக்கப்படவில்லை. அரபியர்களிடத்தில் இந்த பெயர்கள், இந்த மாதங்களினுடைய அடிப்படை என்பது ஒரு 12 மாதத்திற்கு ஏதாவது பெயர் வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த ரப்பியுல் அவ்வல் என்கிற மாதம் முஸ்லிம்களுக்கு ஒரு முக்கியமான மாதத்தை போன்று இந்த மாதத்தை மக்கள் பார்க்கிறார்கள். இஸ்லாமிய வழக்கில் குறிப்பிட்ட சில மாதங்களை மார்க்கம் உயர்த்தி பேசி இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் என்கிற இறுதி சமுதாயத்திற்கான மகத்துவம் பொருந்திய இந்த வேதத்தை ரமலானில் நாம் அருளினோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். அது அல்லாமல் ஒரு 4 மாதங்களை அல்லாஹ் புனித மாதம் என்கிறான். முஹர்ரம், துல்ஹஜ், ரஜப் என்கிற மாதம், துல்காதா என்கிற மாதம். இந்த துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் என்ற இந்த 4 மாதங்கள் அல்லாஹுவால் புனிதமாக்கப்பட்ட மாதங்கள். இந்த மாதத்தில் போர் செய்வதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் என்று திருக்குர்ஆனும் நபிகளாருடைய பொன்மொழிகளும் பேசுகிறது. இது அல்லாமல் வேறு சில மாதங்களும் மார்க்கத்தில் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ரமலானை தொடர்ந்து யார் ஷவ்வாலுடைய மாதத்தில் 6 நோன்புகளை வைக்கிறாரோ, கசௌமி தஹர், அவர் காலம் முழுவதும் நோன்பு வைத்தவரை போன்று என்றெல்லாம் மார்க்கம் ஒரு சில மாதங்களுக்கு சில சிறப்புகளை, சில மகத்துவத்தை, முக்கியத்துவத்தை தருகிறது. ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இஸ்லாம் சொல்லி தராத சிறப்புகளை எல்லாம் வேறு சில மாதங்களுக்கு அவர்கள் கற்பனை செய்கிறார்கள். ரஜபு மாதத்திற்கு புனித மாதம் என்பதை தாண்டி எந்த சிறப்பும் இல்லை. ஆனால் ரஜபு மாதத்திற்கு ஒரு சிறப்பை அவர்கள் கற்பிக்கிறார்கள். மிஅராஜுடைய இரவு,
ஷாபானுடைய மாதத்தில் ஷபே பராத் என்ற ஒரு இரவு. இப்படி ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு தனி சிறப்பை கற்பிப்பதை போன்று ரப்பியுல் அவ்வல் என்கிற இந்த மாதம் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்கள் பிறந்த மாதம், நபி அவர்கள் பிறந்த மாதம் என்பது அது லைலத்துல் கத்ர் இரவை விட சிறந்தது. இப்ப போன வருஷம் வரைக்கும் இந்த பேச்சு இல்ல, இந்த வருஷம் திடீர்னு இந்த பேச்சு உருவாகுது. ஹதீஸ பாருங்க, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க, ஆனா ஹதீஸ் நின்னபாடி இல்ல. வருஷா வருஷம் புது புது செய்தி உருவாகிக்கிட்டே இருக்கு. இந்த வருஷம் என்ன பொருளை கலப்புனாங்க தெரியுமா? 1000 லைலத்துல் கத்ர் வந்தாலும் சரி ரசூலுல்லாஹ் பிறந்த அந்த ஒரு நாளைக்கு ஈடாகாது. அட ரசூலுல்லாஹ் லைலத்துல் கத்ர்ல பாடுபட்டாங்களா, ரபியுல் அவ்வல்ல பாடுபட்டாங்களா? லைலத்துல் கத்ர் இரவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் ஒரு ஆண்டு கூட தவற விடாமல் இந்த இத்திகாஃப் என்கிற அமலை ஈடுபட வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் முயற்சித்தார்கள். ஒரு வருஷம் ரசூலுல்லாஹ் தவறவும் செய்தது. அதை வேறு ஒரு மாதத்தில் அது ஈடுகட்ட நன்மையை பூர்த்தியாக்கிறனுங்கிறதுக்காக நபி அவர்கள் அடுத்த மாதத்தில் இத்திகாஃப் இருந்தார்கள். லைலத்துல் கத்ர் இரவுடைய பொழுதுகள் வருமையானால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய கீழாடை வரிந்து கட்டிக் கொள்வார்கள். மனைவிமார்களோடு உண்டான அந்த பேச்சுவார்த்தை இந்த இரவு பொழுதுகளில் குறைத்துக் கொள்வார்கள். வழிபாட்டின் மூலமாக அந்த இரவை ஹயாத்தாக்குவார்கள். ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு துடிப்போடு செயல்பட்டது வருடத்தில் வர எந்த இரவும் கிடையாது. இந்த லைலத்துல் கத்ர் இரவு ரமலானுடைய இறுதி 10 இரவுகள் என்று ஹதீஸ்ல இருக்கு. ஆனால் இவர்கள் புதிதாக என்ன செய்தி பரப்புகிறார்கள் என்றால், ரசூலுல்லாஹ் பிறந்த மாதம், பிறந்த நாள் என்பது 1000 லைலத்துல் கத்ர் இரவே வந்தாலும் சரி இதுக்கு நீ ஈடாகாது, நிகராகாது என்று விஷமத்தனமான மார்க்கம் சொல்லித்தராத சில புதிய கற்பனைகளை, புனிதத்தை எல்லாம் இவர்கள் கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வந்தது இந்த சமுதாய மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை போற்றி புகழ்ந்து வணங்குவதற்காகவா, அல்லது அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறந்த நாளை வணங்கப்படுவதற்குரிய ஒரு நாளாக ஆக்குவதற்காகவா, ரசூலுல்லாஹ்வுடைய பிரவேசம் எதற்காக என்பதை இந்த மக்கள் விளங்கிக் கொள்ள மறுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஏன் வந்தாங்கிறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய மகத்துவத்தை திருக்குர்ஆனில் அல்லாஹ் பட்டியலிடுகிறான். நீங்கள் ஒவ்வொரு வசனமாக பார்க்கலாம். சூரா அன்பியா என்ற 21வது அத்தியாயம் அல்லாஹ் பேசுகிறான். ஒமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உங்களை நாம் அகிலத்தாருக்கு ஒரு அருளாகவே அன்றி உங்களை நாம் அனுப்பவில்லை. நீங்கள் யார்? இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மாந்தர்கள், அத்தனை மனிதர்கள், மத வேறுபாடு இல்லாத, நிற வேறுபாடு இல்லாத, மொழி வேறுபாடு இல்லாத, தேச வேறுபாடு இல்லாமல் நீங்கள் அகிலத்தாருக்கு ஒரு அருள்கொடை. அவன் இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்துவனாக இருக்கலாம், முஸ்லிமாக இருக்கலாம், யூதனாக இருக்கலாம், அல்லது கடவுளே இல்லை என்ற நார்த்திகனாக இருக்கலாம், அவனுக்கும் நீங்கள் ஒரு அருள்கொடை தான் என்று அல்லாஹ்வுடைய ரசூலை முழு சமுதாயத்திற்கு அருள் என்று திருக்குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது. இந்த நபியை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவருடைய ஒரு பண்பை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். சூரா ஆலி இம்ரான் 3வது அத்தியாயம், ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்தலஹும், நபியே அல்லாஹ்வுடைய அருளால் தான் நீங்கள் மக்களிடத்தில் நளினமாக நடக்கிறீர்கள். ஒலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்ப், ஒருவேளை நீங்கள் கடின உள்ளம் கொண்டவராக, முரட்டு சுபாவம் உடையவராக நீங்கள் இருந்திருந்தால் இந்த தோழர்கள் லன் ஃபத்து மின் ஹவுலிக, என்றைக்கோ உங்களை விட்டு ஓட்டம் எடுத்திருப்பார்கள். ஏன் சுற்றி வருகிறார்கள்? நிற வேறுபாடு இல்லாமல் சுற்றி வருகிறார்களே, இன வேறுபாடு இல்லாமல் சுற்றி வருகிறார்களே, நீங்கள் நளின உள்ளம் உடையவர் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் இந்த தூதரை குறித்து எடுத்துரைக்கிறான். அது மட்டுமல்ல, மற்றொரு இடத்தில் அல்லாஹ் பேசுகிறான். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களில் இருந்து ஒரு தூதர் உங்களுக்கு வந்து விட்டார். அஸீஸுன் அலைக்கும் அனைத்தும், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கிறது. ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், இந்த இறை நம்பிக்கை கொண்டவர்கள் மீது பேரன்பு மிக்கவராக, பெரும் இரக்கமுடையவராக இந்த தூதர் வந்திருக்கிறார் என்று அல்லாஹ் நபி அவர்களை குறித்து புகழ்ந்து குர்ஆன் நெடிகளும் பேசுகிறான். அந்த தூதருக்கும் இந்த தூதரை பின்பற்றக்கூடிய இந்த சமுதாயத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன தெரியுமா? சூரா அல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயம் 6வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி இருக்கிறாரே இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தங்கள் உயிரை விட மேன்மையானவர். உயிர் முக்கியமா, நபி முக்கியமா என்று வரும்போது இந்த இறை நம்பிக்கை கொண்டவர்கள் நபி முக்கியம் என்பார்கள். உயிரை துச்சமாக கருதுவார்கள், உயிர் தேவையில்லை என்பார்கள். உயிரை விட இவர்கள் இந்த நபியை
தன் நேசத்திற்குரியவர்களாக ஆக்கி கொள்வார்கள், கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். ஒரு அடிப்படை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாம ஏன் நபியை நேசிக்கிறோம்? நபி நற்குணவாதி என்பதனாலயா? கிடையவே கிடையாது. அல்லது நபி அவர்கள் இரக்க குணம் உடையவர் என்பதனாலயா? கிடையாது. அல்லது நபி அவர்கள் வணக்க வழிபாட்டில் தலைச்சிறந்த உச்சத்தை அடைந்தவர் என்பதனாலயா? கிடையாது. நபி அவர்கள் இந்த சமுதாயத்தின் மீது பேரன்பு மிக்கவர் என்பதனாலயா? கிடையாது. ஏன் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம்? அல்லாஹ் நேசின்னு சொல்லிட்டா நேசிக்கிறோம். இந்த அடிப்படையை மறந்துடாதீங்க. நபி அவர்கள் எங்கள் மீது நேசம் வைத்தார், எங்களுக்காக பரிந்து பேசுவார். நாளை நாங்கள் நரகம் செல்லுகிற நிலை வந்தால் கூட எங்கள் தூதர் அல்லாஹ்விடத்தில் சென்று, இறைவா இந்த மக்களை எல்லாம் நரகத்திலிருந்து மீட்டெடுத்து சொர்க்கத்திற்கு அனுப்பு என்று பேசுவதால் நேசிக்கிறோமா? அப்ப பேசலன்னா நேசிக்க மாட்டியே, அப்படியா அர்த்தம்? ரசூலுல்லாஹ் பரிந்துரை பண்ணலன்னு வைங்க ஒரு பேச்சு, நேசிக்க மாட்டீங்களா? ஏன் நேசிக்கிறோம் தெரியுமா? நபி தெளிவுபடுத்துகிறார்கள், லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மாயின். மக்களே, உங்களை பெற்ற பெற்றோர்களை விட, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களை விட என்னை நீங்கள் நேசத்திற்குரியவர்களாக ஆக்காத வரை நீங்கள் ஈமான் கொண்டவரே இல்லை என்றார்கள் நபி அவர்கள். ஏன் நேசிக்கிறோம்? நற்குணம் காரணம் அல்ல, வழிபாடு காரணம் அல்ல, இரக்க குணம் காரணம் அல்ல. அதெல்லாம் ரசூலுல்லாஹ் நல்லாவே இருந்துச்சு. ஆனா அதனால நபியை நேசிக்கல. அல்லாஹ் நேசின்னு சொன்னா நாம நேசிக்கிறோம். இந்த அடிப்படை என்றைக்குமே மறந்து விடாதீர்கள். இதை தாண்டி நேச வைக்கிறீங்கல்ல, அது வழிகேடு. அல்லாஹ் சொல்லலைன்னா நாங்க நேசிப்போம் அப்படின்ற சிந்தனை இருக்கு பாத்தீங்களா, இது வழிகேடு. ஏன் வழிகேடு தெரியுமா? யூதர்கள் இருக்கிறார்களே, இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் யூதர்கள். யூதர்களுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்தால் ஏறத்தாழ 4000 5000 வருட வரலாற்றை கொண்டவர்கள் யூதர்கள். இந்த யூதர்கள் தங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களை நேசித்தார்களா? நேசித்தார்கள். தங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களை பின்பற்றினார்களா? பின்பற்றவும் செய்தார்கள். தங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய கோட்பாடுகளை ஏற்றார்களா? ஏற்கவும் செய்தார்கள். ஆனா ஏன் இவன் வழிகாட்டுக்கு போனான் தெரியுமா? இவன் வழிகாட்டிற்கு சென்ற முதல் காரணம் அல்லாஹ் சொல்கிறான், ஏன் நபியை மட்டும்தான் நேசிப்பேன், வேற யாரையும் நான் நேசிக்க மாட்டேன். இந்த சிந்தனை வழிகட்ட சிந்தனைங்கிறான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. முஹர்ரம் மாசம் 10ஆம் நாள் ஆஷுராவுடைய தினத்தில் முதலில் நோன்பு வைத்தது நபியா யூதர்களா? யூதர்கள். ஏன் வச்சீங்கன்னு நபி கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்கள் தூதர் மூசா பாதுகாக்கப்பட்டார். நல்ல காரியம். ஃபிரௌன் அழிக்கப்பட்டால் எங்கள் சமுதாயம் பாதுகாக்கப்பட்டது, நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம், நோன்பு வைக்கிறோம். சரியான காரியம். அவர் தூதர்னு இவர் யார்? இவரும் தூதர் தானே. அவரை மதிச்சா இவர் மதிக்கணுமா இல்லையா? என்ன சொன்னான் தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபுல் காசிம்னு சொன்னான். அபுல் காசிமை நீங்கள் அழிந்து நாசமாக போக வேண்டும் என்று பேசினான். இந்த தூதருக்கு எதிராக வன்மத்தை விதைத்தான். இந்த தூதரை கொல்ல வேண்டும் என்று துடித்தான். அல்லாஹ் என்ன பார்க்கிறான் தெரியுமா? நீ மூசாவை நேசிக்கிறது கரெக்ட் தான், நான் அனுப்பின முகம்மதை நேசிக்கலையே. நான் ஈசான்னு ஒருத்தர் அனுப்பின, கொல்ல திட்டம் போட்டியே. அவர் தாய் மீது அவதூற பரப்புனியே. அவரை கடவுளுடைய மகனே இல்லை என்று சொன்னியே. அப்போ என்ன தெரியுமா? மூசாவை நான் சொன்ன நீ நேசிக்கல, உனக்கு பிடிச்சிருக்கு நீ நேசிக்கிற. உங்களுக்கு கிலாபத்தை வாங்கி கொடுத்தார், நீ நேசிக்கிற. ஃபிரௌனிடத்திலிருந்து பாதுகாத்தார், நீ நேசிக்கிற. நான் சொன்ன நீ நேசிக்கலையே, நீ காஃபிருங்கறான்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாமை கிறிஸ்தவ மக்கள் நேசித்தார்கள். எப்படி நேசிச்சாங்க தெரியுமா? நம்ம என்னங்க முகமது நபி நேசிக்கிறோம், நம்மளை விட ஹை பிச்சில் நேசிச்சான். நபி அவர்கள் சொன்னார்கள், லா துத்ருனி கமா அத்ரத் ஈஸா இப்னு மரியம். மரியம் அவர்களுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிறிஸ்தவ மக்கள் எப்படி வரம்பு கடந்து புகழ்ந்தார்களோ அப்படி நீங்கள் என்னை வரம்பு கடந்து புகழாதீர்கள். வரம்பு கடந்து புகழ்ந்தார்கள். தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் ஈசா நபியை. தங்களை ரட்சிக்க வந்தவர் என்று இப்போது வரை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் பாவத்தை மன்னிக்க கூடியவர் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா என்ன பயணம் தெரியுமா? ஈசாவை ஏற்ற அந்த மக்கள் ரசூலுல்லாவை ஏற்க மாட்டேன்ட்டாங்க. அல்லாஹ் வசனத்தை இறக்குறான் சூரா ஆல் இம்ரான்ல.
ஈசாவை குறித்தும் முகமது நபியை குறித்தும் சத்திய கருத்துக்களை இறக்கிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் முபாகலாக்கு வாங்குறான். யாரை கூப்பிட்டான்ல? யூதர்களையா? கிறிஸ்துவ மக்களை புறக்கணித்து விட்டு ஓடினார்கள். இந்த கூட்டம் எல்லாம் வழிகாட்டுக்கு போனது காரணம் என்ன தெரியுமா? மூசாவை யூதர்கள் நேசித்தார்கள், மூசாவை மட்டும் நேசிப்போம் என்று இருந்தார்கள். ஈசாவை கிறிஸ்தவர்கள் நேசித்தார்கள், ஈசாவை மட்டும்தான் நேசிப்போம் என்று இருந்தார்கள். அவர்கள் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக நேசிக்கல, தனிப்பட்ட நேசத்தை வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் வழிகேடர்களாக மாறினார்கள். இன்னைக்கு நாம முகமது நபி நேசிக்கிறோம். ஏன் நேசிக்கிறோம்? தனிப்பட்ட நேசமே கிடையாது. முகமது நபி நாம ஒரே தோளா, ஒரே நிறமா, ஒரே மொழியா, ஒரே காலமா? ரசூலுல்லாஹ்க்கு நம்மள யாருன்னு தெரியுமா? நமக்கு நபி யாருன்னு தெரியுமா? ஏன் நபியை நேசிக்கிறோம்? அந்த நபி இரத்த நாளங்களுக்குள் ஓடக்கூடிய உயிரை விட மேன்மைக்குரியவர் என்று ஏன் சொல்கிறோம்? அல்லாஹ் நேசிக்க சொன்னான், நாம நேசிக்கிறோம். இவ்வளவுதான் காரணம். இதுக்குள்ள இருந்துட்டோம் நீங்க, ஈமானை உணர்கிற இடத்துல நாம இருப்போம். இதை தாண்டி விட்டோம் என்றால் ஈமானில் நாம் சருகி விடுவோம் என்பதைத்தான் மார்க்கம் சொல்கிறது. சூரா நிசா 4வது அத்தியாயம் 149, 150, 51 அந்த வசனத்தை எடுத்து படிங்க. அல்லாஹ் சொல்கிறான், யூத கிறிஸ்தவர்களை குறித்து பேசுகிறான். இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே, நபிமார்களுக்கு மத்தியில் பாகுபாடு காட்டினார்கள். நுக்மினு பிபால் வ நக்ஃபுரு பிபால், சிலரை ஏற்போம் சிலரை மறுப்போம் என்றார்கள். இவங்க அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? உலாயிக்க ஹுமுல் காஃபிரூன ஹக்கா, உண்மையான காஃபிர்னா அது இவன் தாங்கறான். இஸ்ஹாக்கை ஏற்ற யூதர்கள் இஸ்மாயிலை ஏத்துக்க மாட்டேன்ட்டான். மூசாவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் ஈசாவை ஏற்க மாட்டோம் என்றார்கள். ஈசாவை ஏற்ற கிறிஸ்தவர்கள் முகமது நபியை ஏற்க மாட்டோம் என்றார்கள். அதுல என்ன பாகுபாடு? மூசா வேற அல்லாஹ்ட்ட இருந்து வந்தாரா? ஈசாவை வேற அல்லாஹ் அனுப்புனானா? அட எல்லாருக்கும் ஒரு இறைவன் தானே. ஒரு இறைவனுடைய சித்தாந்தத்தை தானே இந்த நபிமார்கள் கொண்டு வந்தார்கள். ஒரு நபியை உயர்வுபடுத்தி ஒரு நபியை தாழ்வுபடுத்துவதற்கிறது. காஃபிர்ல பச்சை காஃபிர் இவர்கள் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இவன் தான் பச்சை காஃபிர். ஃபிரௌன் எல்லா தூதரையுமே மறுத்தான், அபூ ஜஹல் எல்லா தூதரையும் மறுத்தான், அபூ லஹப் எல்லா தூதரையும் மறுத்தான். அல்லாஹ் உங்களுக்கு பேர் வைக்கிறான், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்களேன்னு கூப்பிடுறான். இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சில நபியை ஏற்றார்கள், சில நபியை மறுத்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக்க ஹுமுல் காஃபிரூன ஹக்கா, உண்மை காஃபிர் இவன் தான். ஃபிரௌனை விட, அபூ ஜஹலை விட, அபூ லஹபை விட ஒரு தூதரை உயர்த்தி ஒரு தூதரை தாழ்வுபடுத்துவதற்கிறது காஃபிர்களின் மிக மோசமான பண்பு என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப இங்க விஷயத்துக்கு வாங்க. நம்முடைய சமுதாய மக்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் மீது அளவு கடந்த பேரன்பு வைத்திருக்கிறோம். இப்ப வச்ச அன்பெல்லாம் காணாது, இன்னும் வேணும். ஆனால் இந்த அன்பு இருக்கிறதே, எதுக்கு வைக்கிறோன்னு தெரியாமல் வைத்த காரணத்தினால் ரசூலுல்லாவை அல்லாஹ்வுடைய இருப்பிடத்தில் வைத்து பார்க்கிற பண்பாடு மக்களுக்கு வந்துருச்சு. நபி அவர்களை அல்லாஹ்வுக்கு மேலோ அல்லாஹ்வுக்கு நிகராக வைத்து பார்க்கிறார்கள். எந்த அளவிற்கென்றால் அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லும்போது சில பாவத்தை பட்டியலிட்டு இதை நான் மன்னிப்பேங்கிறோம், சில பாவத்தை பட்டியலிட்டு நான் மன்னிக்க மாட்டேங்கிறோம். எதை சொல்கிறான்? சூரா நிசா 4வது அத்தியாயம் 48வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, அதற்கு கீழ்நிலையில் உள்ள பாவத்தை தான் நாடியவருக்கு அவன் மன்னிப்பான். அல்லாஹ் என்ன சொல்றான்? சில பாவம் இருக்குடா மன்னிக்கவே மாட்டேங்கிறான், சில பாவம் இருக்கு நான் நினைச்சா மன்னிப்பேங்கிறான். அப்படிதானே? மௌலூதிலே ஓதுகிறார்கள். சுபஹான மௌலூது தெரியுமா? 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நபி அவர்களை பற்றி கவி பாடிய ஒரு பாடலின் தொகுப்பு சுபஹான மௌலூது. அந்த மௌலூதிலே வாசிக்கிறார்கள், அந்த கஃபாருல் ஹத்தாயா வ துனூபில் மூபிகாத், அழித்தொழிக்கிற பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் ஜைனல் அன்பியாயின் ஒரு பாட்டு படிப்பாங்களே, முதல் பாட்டு, அதுல வர்ற வார்த்தை அந்த கஃபாருல் ஹத்தாயா வ துனூபில் மூபிகாத், அழித்தொழிக்கும் 7 எல்லா பெரும் பாவங்களையும் மன்னிப்பவரே
உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அல்லாஹ் சொல்றான், நான் கொஞ்சத்தை மன்னிப்பேன், சிலதெல்லாம் மன்னிக்க மாட்டேன். நபிக்கு இவங்க இடம் கொடுக்கறாங்க. நபியை நீங்கள் நினைத்தால் எல்லா பாவத்தையும் மன்னிக்கலாம். அல்லாவுக்கு மேல பவருங்க நபிக்கு. அல்லாஹ்க்கு நிகர் பவர்லாம் கிடையாதான். அல்லாவே சிலதை மன்னிக்க மாட்டேங்கிறான். நபி எப்படி எல்லாத்தையும் மன்னிப்பார். 100% பாவத்தையும் நபி நினைத்தால் மன்னிப்பார். யாரை யாருக்கு மேல வைக்கிறாங்க? அல்லாஹ்க்கு மேல நபி. இந்த நேசத்தை தான் இஸ்லாம் கட்டுத்தருதா? இதுக்கு பேர் தான் நேசமா? ரசூலுல்லாவை சஹாபாக்கள் நேசித்தார்கள், நாமளும் நேசிக்கிறோம். சஹாபாக்கள் நேசம் நம்ம நேசத்துக்குள்ள வேறுபாடு தெரியுமா? மலைக்கு மடுவுக்குள்ள வேறுபாடு. அந்த மக்களுடைய நேசத்தை பாருங்கள். பத்ர் யுத்தம் நடைபெறுகிறது. பத்ர் யுத்தத்தில் 300 சொச்ச பேர் நின்று யுத்தம் செய்வதற்கு முஸ்லிம் அணியில் இருக்கிறார்கள். இதில் பெரும்பான்மையானவர்கள் அன்சாரிகள். அன்சாரியா யாரு? மதீனாவை பூர்வீகமாக கொண்டு நபிக்கும் நபியை ஏற்று வந்த முஹாஜிர் தோழர்களுக்கும் அடைக்கலம் தந்தவர்கள். இவங்க கூட நபி பிறக்கல, இவங்க கூட நபி வாழல. 53 வயசுல வந்த நபியை ஏற்றுக்கொண்டவர்கள் அன்சாரிகள். அந்த அன்சாரிகள் பெரும்பாலும் நபியோடு சேர்ந்து அந்த பத்ர் யுத்தத்தில் நிற்கிறாங்க. இந்த யுத்த களத்தில் 2 சிறார்கள், ஆராஃபின் 2 புதல்வர்கள் முஆது முஅவ்வீத். சஹீஹ் புகாரினுடைய 4வது பாகம் போர்க்களம் என்ற தலைப்பில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தியை பதிவைக்கிறார். 2 சிறார்கள், 2 பேர் யாருக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க? அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் என்ற நபித்தோழருக்கு வலப்புறம் ஒருவர், இடப்புறம் ஒருவர். இவர் யார்? இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்த முஹாஜிர். 10 சொர்க்கவாசியில ஒருத்தர். இந்த திருமண சட்டம்லாம் பேசினா இவர் பேர் அடிபடாம அந்த சட்டம் முடியாது. இந்த பேரிச்சமல கொட்டை அளவுக்கு தங்கத்தை நான் மகராக கொடுத்தேன் அந்த நபித்தோழர். அவர் பக்கத்தில் நிற்கிறார். வலது பக்கம் ஆராஃப், ஆராஃபினுடைய புதல்வர் முஅவ்வீத், இடது பக்கம் முஆது. 2 சகோதரர் நிற்கிறாங்க. ஒருத்தர் கூப்பிடுறார் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபை. அப்துர் ரஹ்மானே, என் சிறிய தந்தையே, இந்த எதிரணியில அபூ ஜஹல்னு ஒருத்தன் இருக்கிறானாமே, அவன் யாருன்னு காட்டுங்கன்னு கேட்கிறாங்க. ஏன் இவர்கிட்ட கேட்கிறாங்க? இவர் மக்காவாசி, அபூ ஜஹல் இவருக்கு தெரியும். ஏன் கேட்கிறாங்க? இவங்க மதீனாவாசி, அபூ ஜஹலை பார்த்ததே கிடையாது. இந்த அபூ ஜஹல்ங்க ஒருத்தர் இருக்கிறானாமே, காட்டுங்களேன் அப்படின்னு கேட்கிறார். அவர் சகோதரருக்கு காதல விழாத மாதிரி இவர் கேட்கிறார். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவங்க கேட்கிறாங்க, உனக்கு என்னப்பா அவன்கிட்ட வேலை? எதுக்கு நீ அவனை தேடுற? அவர் சொல்றாரு, சிறுவர் சொல்கிறார், எனக்கு ஒரு தகவல் கிடைத்தது. நபியை அவன் திட்டியதாக என் காதுக்கு ஒரு தகவல் வந்துச்சு. நீங்க ஆளை காட்டுங்க, இன்னைக்கு அவனா நானான்னு பார்த்துருவோங்கிறார். இந்த பக்கத்தில் இருக்கிற தோழர் கூப்பிடுறாரு அப்துர் ரஹ்மான், என் சிறிய தந்தையே. இந்த சிறிய தந்தைங்கிறனால இவர் சித்தப்பான்ற முறை இல்லை, அது வயசுல கூடவங்களை சின்னப்பா பெரியாப்பான்னு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்க. என் சிறிய தந்தையே, அபூ ஜஹலை பார்த்தால் என் அண்ணனுக்கு முன்னாடி முதல்ல எனக்கு காட்டுங்க, அவனா நானான்னு பார்த்துருவோம் அப்படின்னு அவரும் கேட்கிறார். சிறார்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க. என்னத்தை செஞ்சிட போறாங்க? அபூ ஜஹல் வருகிறான், முதல் சஃபை அலங்கரித்துக் கொண்டு நிற்கிறான். யுத்தமே நான் ஆரம்பிக்கல. ஆரம்பிப்பதற்கு முன்னால் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் காட்டுகிறார், இதோ இவன் தான் அபூ ஜஹல். 2 சிறாரும் யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக புறப்பட்டு ஓடுகிறார்கள். 2 பேருக்குள்ள போட்டி என்ன? யார் அபூ ஜஹலை முதலில் வீழ்த்துவது என்று. சரமாரியாக வெட்டி எறிந்துவிட்டு நபியிடத்தில் இரத்தத்தோடு கரையுடைய வாளை கொண்டு வந்து காட்டி, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை திட்டிய அபூ ஜஹலை முதலில் வீழ்த்தியவன் நான் தான். இல்ல இல்ல, அவன் போய் சொல்றான், நான் தான் முதல்ல வீழ்த்தினேன். இவர் எது நேசம்? நமக்குள்ள நேசமா? நம்ம நேசமல எது வரைக்கும்? களரிக்கரை வர வரைக்கும் தான். இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வரதட்சணை தடுத்தார்கள், கூடாது என்றார்கள், மகரைத்தான ஆர்வமூட்டினார்கள். ரசூல்லா வார்த்தையெல்லாம் பள்ளிவாசலோட வைங்க பாவா, கல்யாண வீட்டெல்லாம் கொண்டு வந்து சேர்க்காதிய, நபிமாரில் அங்க வாழ முடியுமா அப்படின்னு கேட்கிற மக்கள் தானே நாம. அப்புறம் என்ன நபி மேல நேசம் இருக்கிற மாதிரி நாடகம் நடத்துகிறோம்? எது நேசம்? இந்த தூதருடைய வார்த்தையை கேட்டு சொந்த தாயை, தந்தையை, உடன் பிறப்புகளை, கட்டிய மனைவியை, கணவனை, பிள்ளைகளை புறக்கணித்து விட்டு நபியினுடைய வார்த்தையை கேட்டு நபி பின்னால் நடந்து மதீனா நகரத்திற்கு வந்தார்களே, அதுக்கு பேர் நேசம். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, அபூ சுஃபியானினுடைய மகள், ஹிஜ்ரத் செய்து அபிசீனியாவுக்கு செல்கிறார். அவருடைய கணவரோடு. கணவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி கிறிஸ்துவ மார்க்கத்திற்கு செல்கிறார். தகப்பனார் காஃபிர், கணவர் காஃபிர்.
நெற்கதியாக நம்மை விட்டுவிட்டார்கள். ஒன்று தகப்பனாரோடு செல்லலாம் பழையபடி குறைஷி மார்க்கத்திற்கு, அல்லது கணவரோடு செல்லலாம் புதிய மார்க்கம் கிறிஸ்துவ மார்க்கத்திற்கு. ஆனால் நான் இதே இஸ்லாத்தில் தான் இருப்பேன், சாவேன் என்ற அடிப்படையில் வாழ்ந்து காட்டினாரே உம்மு ஹபீபா அவர்கள் சொல்லலாம், நபியை நாங்கள் அளவு கடந்து நேசித்தோம் என்று. எதுல நேசித்தோம் நபியே? எந்த காரியத்தில் நேசித்தோம்? முஸாப் இப்னு உமைர் என்ற மக்காவில் வாழ்ந்த தலை சிறந்த பணக்கார இளைஞர் இஸ்லாத்தை ஏற்றதால் அவருடைய தாய் தன்னுடைய ஒற்றை பிள்ளைக்கு சொத்தில் இருந்து எதையும் தரமாட்டேன் என்று புறக்கணித்தார். நபி மீது கொண்ட நேசத்தின் காரணமாக இந்த முஸாப் இப்னு உமைர் ஆரம்பத்தில் மதீனா வாசிகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்க வந்தார். வந்தவர் உஹது யுத்தத்திலே கொல்லப்பட்டு கஃன் துணிக்கு வழி இல்லாமல் மரணித்தார். எது நேசம்? கல்யாண சாப்பாடுல கூட காம்ப்ரமைஸ் ஆகாதுக்கு பேர் நேசமா? வட்டியில் வியாபாரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தராத நடைமுறைகளை கடைபிடிக்கிறோமே, அதுக்கு பேர் நேசமா? இவ்வளவு காரியத்தை இத்தனை அட்டூழியத்தையும் பண்ணிட்டு சைக்கிள்லயும் பைக்லயும் ரசூலுல்லாஹ் பத்தி கொடி நட்டி வச்சுட்டா நேசம் ஆயிருமா? தெருக்கல்ல பேனரை கட்டி வச்சுட்டா நேசம் ஆயிடுமா? தெருக்கல்ல சீரியல் வழக்குகளை தெரு முழுக்க அலங்கரித்து பாடல் கச்சேரி கூத்து கும்மாளம் என்று அடித்து விட்டால் நபி மேல நேசம் ஆயிடுமா? எது நேசம்? இந்த நேசம் சஹாபாக்களுக்கு தெரியாத எந்த நேசம்? விளக்கு கட்டி வைக்கணும், நபி பிறந்த நாளை பார்க்க வேண்டும், சஹாபாக்களுக்கு தெரியலையே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம் முக்கியமான ஒரு மார்க்க ரீதியான ஒரு காரியத்தில் முடிவெடுக்க வேண்டிய ஒரு இடம். மக்களுக்கு மாதத்தை பற்றி, கிழமையை பற்றி, நாட்களை பற்றி தெரியும், வருஷத்தை பத்தி தெரியாது. இஸ்லாமிய வழக்கில் வருஷங்கிறதே இல்லை. அரபுகுல மக்கள்கிட்ட ஒரு வழக்கம் இருந்தது. நபி அவர்கள் பிறக்கிற அந்த மாதத்தில், பிறக்கிற அந்த வருடத்தில் ஆபிரகாம் என்ற ஒரு மன்னன் யானைப்படையை திரட்டி கொண்டு மக்காவை அழிக்க வந்தான். அல்லாஹ் அவனை அழிச்சு நாசமாக்கினான். குர்ஆன் பேசுகிறது, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் 105வது அத்தியாயம். அல்லாஹ் பேசுகிறான், நபியே யானைப்படை உமது இறைவன் என்ன செய்தான் என்று உமக்கு தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான். அதுல இருந்து வருடத்தை அவர்கள் எப்படி கணக்கிட்டார்கள் தெரியுமா? முதலாம் யானை ஆண்டு, இரண்டாம் யானை ஆண்டு, அதை தாண்டி உங்களுக்கு வருஷம் இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு கேள்வி வருது, நாம நமக்குன்னு ஒரு வருஷத்தை முடிவெடுக்கணும். எதை வைத்து முடிவெடுக்கலாம்? 3 காரியம் முன்னெடுத்து வைக்கப்படுகிறது. நபியினுடைய பிறப்பு, நபியினுடைய இஸ்லாம், நபியினுடைய ஹிஜ்ரத். இந்த 3ல எதை வைக்கலாம்? ரசூலுல்லாஹ்வினுடைய பிறப்பு சமுதாயத்திற்கு பார்க்கப்படுகிற ஒன்று இல்லை, புறக்கணிச்சிட்டார் உமர். ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்கு வந்ததை எடுக்கலாம், ஆனால் அதைவிட தேர்வு மிக்கது இந்த இஸ்லாம் உலக அரங்கில் பேசப்படுகிற ஒன்றாக மாறியது ஹிஜ்ரத்தை கொண்டு. ஹிஜ்ரத்தை வைத்தே இஸ்லாமியர்களுடைய ஆண்டை கணக்கிடலாம் என்று முடிவெடுத்தாரே, உமருக்கு தெரியலையே மீலாது விழாவின் அவசியம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாத அவசியம் இவர்களுக்கு தெரிந்துவிட்டது. நபியின் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும், பிறந்த நாள், பிறந்த மாதம் வழிபடுவதற்குரிய ஒரு மாதம் என்பதை போன்று நினைத்து இஸ்லாத்தை தவறாக கற்பிக்கிற இடத்தில் இருக்கிறார்களே. உண்மையில் ரசூலுல்லாஹ்வை எப்படி புகழணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே உங்களுடைய தந்தைமார்கள் மதிப்பு மிக்கவர்கள். சிறார்களுக்கோ இளைஞர்களுக்கோ அந்த மதிப்பு தெரியாது. இப்ப 60ல உட்கார்ந்துகிட்டு இருக்கீல்ல, உங்களுக்கு உங்க வாப்பாவோட மதிப்பு நல்லா தெரியும். இப்ப இருந்தா வாப்பாவை கட்டி பிடிச்சு அழணும்னு தோணும், ஆனா வாப்பா இல்ல. அல்லாஹ் குர்ஆனில் அப்படித்தான் சொல்றான், 40 வயதை அடையும் போதுதான் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வாப்பாவுடைய உம்மாவுடைய மதிப்பு தெரியுங்கிற. அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு தெரியாது. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு உங்க தகப்பனாருடைய மதிப்பு தெரியலாம், உங்கள் தாயாரினுடைய மதிப்பு தெரியலாம். உங்கள் தகப்பனார்கள் உங்களுக்கு ஒரு அறிவுரை தருகிறார்கள், இப்படி இரு, இப்படி இருக்காத, சொல்படி கேளு, இப்படி நடன 1008 அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த அட்வைஸ் எல்லாம் சுருட்டி மூட்டையை கட்டி மூளையில போட்டுட்டு, எங்க வாப்பா மாதிரி நல்ல ஒரு உண்டா, எங்க வாப்பா மாதிரி தங்கம் உண்டா, எங்க வாப்பா சொக்க தங்கம் தெரியுமா, 24 கேரட் கோல்டு தெரியுமா அப்படின்னு ஊர் முழுக்க புகழ்ந்தா உங்க வாப்பா பார்த்தா உங்களை புகழக்கூடிய இடத்தில் இருப்பாங்களா? என் பிள்ளைய பத்தியா தண்ணி அடிக்காதன்னு சொன்னேன், கேட்கவே இல்லையே,
சாராயம் குடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா ஊர் முழுக்க என்னை பத்தி பேசிக்கிட்டே இருப்போம். எங்க வாப்பா மாதிரி உண்டா, எங்க வாப்பா மாதிரி உண்டான்னு பேசுறான். அதை நினைத்து பெருமைப்படுவார்களா உங்கள் தந்தைமார்கள்? அல்லது தந்தை பற்றி அவர்கள் பேசவில்லை. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதை ஏற்று தன் தந்தையினுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஒரு பிள்ளை நடக்கிறது. எது மதிப்பு மிக்க பிள்ளை? வாப்பா பேச்சை கேட்கிற பிள்ளை மதிப்பு மிக்க பிள்ளையா? வாப்பா பேச்சை புறக்கணித்து விட்டு எங்க வாப்பா மாதிரி உண்டா, எங்க தகப்பனார் தான் உலகத்திலேயே சிறந்த தகப்பனார் என்று புகழாரம் சூட்டக்கூடிய பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகளா? இன்னைக்கு அப்படி இடத்தான் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. எங்க நபி மாதிரி உண்டாங்கிறான், சாராயத்தை விடமாட்டுக்கிறான். எங்க நபி மாதிரி உண்டான்னு கேட்கிறான், வட்டியை விடமாட்டுக்கிறான். எங்க நபி மாதிரி உண்டான்னு கேட்கிறான், உறவினர்களோடு சேர்ந்து வாழ மாட்டுக்கிறான். எங்க நபி மாதிரி உண்டான்னு கேட்கிறான், முக்கு கடன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். உன் ஜனாசா கொண்டு போயிருவியா நீ? விடுவானா? ஜனாசா அந்த பக்கம் ஓட்டையை போட்டு கொண்டு போங்களாம். இது ஏன் முக்கு? ஜனாசாவை எடுத்துட்டு போ, 10 நிமிஷம் ஆகுமா? சண்டை. இவர் யாரை பத்தி பேசுறாரு? எங்க நபி மாதிரி உண்டா? எங்க நபி எப்படிப்பட்டவர் தெரியுமா? அதை பேசுவதற்கு நமக்கு தகுதி இருக்குதான் நம்ம சிந்திக்கணுமா இல்லையா? சொல்லின்படி செயல்பட்டவர்கள் தான் சஹாபாக்கள். அனஸ் ரலியல்லாஹு 60 வயது முதியவராக இருக்கும்போது தெருக்கல்ல நடந்து போறார். சிறார்களை பார்த்தால் சலாம் சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார், எங்கள் தூதர் இப்படி சொல்ல நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்றார். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு புல்லாங்குழலுடைய இசையை கேட்டவுடனே காதை பொத்திக்கிட்டு ஓடுறார். தொலைதூரம் போன பிறகு தன் சகாக்களை அழைத்து சொன்னார், நபி காலத்தில் இப்படி ஒரு இசை இசைக்கப்பட்டது, நபி காதை பொத்திக்கிட்டு ஓடுறத நான் பார்த்தேன். நபியினுடைய சொற்களை கடைபிடித்து விட்டு இது நபியை போன்றது என்று சொல்கிறார்களே, அதுதான் தலை சிறந்த நபியை நேசிக்க கூடியவர்களுடைய வழிபாடு, பண்பாடு என்பது. அதை விட்டுட்டு வட்டியிலோ வியாபாரத்திலோ மார்க்கம் சொன்ன ஹலால் ஹராமிலோ குடும்பத்தை பேணுவதிலோ அண்டை வீட்டாரை உறவினர்களை அரவணைப்பதிலோ இரக்கம் காட்டுவதிலோ எந்த ஒரு நேரத்திலும் மார்க்க வரையறைகளை கட்டுப்படாமல் கீழ்ப்படியாமல் இருந்துவிட்டு ரபியுல் அவ்வல் மாதம் வந்துட்டுனா எங்களுக்கு லைலத்துல் கத்ரை விட பெருசு, விற்க வேண்டாம் அந்த காரியத்தை சொல்வதற்கு. இந்த சமுதாயம் சிந்தித்து பாருங்க. அன்றைக்குள்ள மக்கள், அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாவை நேசித்தார்கள். ஒரு செய்தி நீங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள்ட்ட ஒரு நபித்தோழர் ஒரு கேள்வி கேட்கிறார். இறுதி செய்தியாக சொல்லி நிறைவு செய்கிறேன். அந்த நபித்தோழர் கேட்கிறார், சஹாபாக்கள் அந்த செய்தி அறிவிக்கும் போது சொல்றாங்க, எங்களுக்கு அந்த நாள் மாதிரி சந்தோஷத்துக்குரிய நாளே கிடையாதுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வாழ்ந்து 23 வருஷம் இருக்குல்ல, அந்த நாள் மாதிரி சந்தோஷமே கிடையாது. அப்படி என்ன கேள்வி கேட்டாரு? அவர் வந்தவர் நபியிடத்தில் கேட்கிறார், மத்த சாஆ, அல்லாஹ்வுடைய தூதரே மறுமை எப்போ வரும் அப்படின்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹ் அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, மா அத்தலஹா, நீ அதுக்கு என்னப்பா தயாரிச்சிருக்கிற? மறுமையை எதிர்பார்க்கிறியே, கொத்து கொத்தா தொழுகை நோன்பு ஜக்காத்து அப்படி எது வச்சிருக்கிறியா அப்படின்னு அவர் கேட்கிறார். நபி அவர்கள் கேட்கிறாங்க. அந்த சஹாபி சொல்கிறார், அவர் நல்ல தொழுகிறவர் தான். அவர் யோசிக்கிறார், நம்மகிட்ட தொழுகை அவ்வளோ பெருசெல்லாம் இல்லையே, அவ்வளோ பெரிய நோன்பெல்லாம் இல்லையே, ஆனா கரெக்டா தொழுகிறவர், கரெக்டா நோன்பு வைக்கிறவர். அவர் பெருசா பிளான் போட்டு நம்மகிட்ட அப்படி இல்லை. அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு அமல், அது பெரிய அமலா நான் பார்க்கிறது தெரியுமா? நான் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறேன் அப்படின்னாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த வார்த்தை தான் சஹாபாக்களுக்கு மனக்குளிர்ச்சியை தந்தது. இந்த வார்த்தை தான் நபி அவர்களுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையில் இந்த நாளை அவங்க மறக்கவே மாட்டாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? அல் மர்உ மஅ மன் அஹப்பஹு, நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு மறுமையில் இருப்பீர்கள். நபியோடு சொர்க்கத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் நபியை நேசிக்கணும். அந்த நேசத்தை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நபிகளாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலமாகத்தான் என்பதை சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மேல் தளத்துல இடம் வந்து தயாரா இருக்கு. இங்க கீழ்த்தளத்தில் நிற்கக்கூடியவர்கள் மேல் தளத்துல போய் தொழுகையை நிறைவேற்றுங்கள். நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலின் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களை வருடத்தில் ஒரு நாளோ ஒரு மாதமோ புகழப்படுவதற்கான நபர் அவர் அல்ல. வாழ்நாள் முழுவதற்கும் புகழப்படுவதற்குரிய நபர் அவர். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு வச்ச பேரை பாருங்க, முஹம்மது அப்படின்ற பேரை வச்சிருக்கிறான். இந்த முஹம்மது என்ற அரபு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? புகழப்பட்டவர்னு அர்த்தம். அல்லாஹ் பேர்லயே புகழ சேர்க்கிறான். திருமறை குர்ஆனில் 94வது அத்தியாயம் அல்லாஹ் சொல்கிறான், வரஃபஅனா லக திக்ரக், நபியே
உங்கள் புகழை மேலோங்க வைத்து விட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் எதிர்கொண்ட அளவுக்கு எதிர்ப்ப உலகத்துல எந்த அரசனும் எதிர்கொள்ளல. அப்படி எதிர்கொண்டிருந்தா அவன் காணாம போயிருப்பான். ஆனா நபி அவர்கள் இன்றளவிலும் 200 கோடி மக்களினுடைய உயிர் துடிப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய வழிமுறை வாழுகிறது என்றால் ரசூலுல்லாஹ் அந்த அளவிற்கு புகழப்பட வேண்டியவர் தான். ஆனால் வரம்புகளை மீறி புகழ்ந்தோமே ஆனால் அது அல்லாஹ்வுடைய கடும் கோபத்திற்குரிய நபராக நாம் மாறிவிடுவோம். இதனுடைய தொடர் செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களை நாம் அறிந்து கொள்வோம். சிறிதாக ஒரு அறிவிப்பை செய்துவிட்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தூத்துக்குடி மாவட்டம் சார்பாக ஆரம்பண்ணையில் வைத்து இளைஞர்களுக்கான கல்வி வழிகாட்டி ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். சரியாக காலை 8 மணி அளவில் நம்முடைய பள்ளி வளாகத்தில் இருந்து வாகனம் புறப்பட இருக்கிறது. ஒரு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் இருந்து ஆரம்பித்து கல்லூரி பருவம் வரை இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் கல்வி ரீதியாக உலக கல்வியில் நம்மை மேம்படுத்திக் கொள்ள சீர்படுத்திக் கொள்வதற்கான வழிகாட்டுதலை அதற்குரிய கல்வியாளர்களை வைத்து விளக்கமளிக்கப்பட இருப்பதனால் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டினுடைய இளைஞர்களை மாணவர்களை கட்டாயம் வரச் செய்யும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நாளை காலை சரியாக 8 மணி அளவில் நமது பகுதியிலிருந்து வாகனம் புறப்படும். காலை 9:30 மணி அளவில் ஆரம்பண்ணையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.